Hi friends, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 o'clock போல நான் எழுந்திருக்கேன். இப்போ நான் வந்து மார்னிங் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போறோம். குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து லஞ்சும் அப்புறம் டிஃபனும் கட்ட போறேன். இப்போ அவங்களுக்கு மட்டும் இல்ல, இப்போ எங்களுக்கும் சேர்த்து தான், அதாவது எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் சேர்த்து தான் ரெண்டுமே ப்ரிப்பரேஷன் பண்ண போறேன். இப்போ நான் வந்து அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, முதல்ல இப்போதான் எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணேன், ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பால் போட்டிருக்கேன். அவங்களுக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே கொஞ்சமாக டீ குடித்தாதான் அது ஒரு மாதிரி இருக்கும். காலையிலேயே வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாசல் தெளிச்சிட்டு வந்துடலாம். வாசல் தெளித்து நம்ம கோலம்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்கலாம். அதுக்கு முந்தி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம அந்த ஊற வைக்கிற அரிசியெல்லாம் ஊற வச்சு தான் வந்து நான் சமைப்பேன். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் ஊற வச்சிடலாம். அரிசி, பருப்பு இதை வந்து ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம என்ன இன்னைக்கு செய்ய போகிறோன்னா, பூண்டு குழம்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து காய் வந்து முட்டைகோஸ், கேரட்லாம் இருக்குது, அது போட்டு நம்ம ஒரு பொரியல் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூடாக வந்து நம்ம வந்து டீ போட்டுட்டோம். பாருங்கள், சூடாக வந்து டீ குடித்தாதான் நம்மளுக்கு வந்து அடுத்த வேலையை நம்மளால செய்ய முடியும். இப்போ வந்து நம்ம டீ குடிச்சிட்டு இப்போ வந்து கதவெல்லாம் திறந்து வாசல் தெளிச்சிட்டு வந்து சமைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து பருப்பு வந்து பாருங்கள், பருப்பு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பூண்டு குழம்புக்கு புளி ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா பெரிய பெரிய பூண்டாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சமாக இது வந்து கரெக்டாக ஒரு 3 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா புளி வந்து ஒரு லெமன் சைஸு, அதாவது ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் எடுத்து நான் வந்து கரைச்சி நல்லா மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பூண்டு குழம்புக்கு வந்து ஸ்பெஷல் வந்து இந்த பெருங்காயம் தான். முட்டைக்கோசும் கேரட்டும் வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது 3 வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து வாசல் தெளிச்சிட்டு வர காட்டலாம் தண்ணி வந்து நல்லா சூடாகிடுச்சு. நல்லா அரிசி வந்து ஊறி இருக்கு. இதை நல்லா அலசி நம்ம வந்து போட்டுடலாம். கடுகு போட்டுடலாம். இப்போ இது கூடவே வந்து நம்ம வந்து வெந்தயம் போட்டுடலாம். அது சொன்னோம் இல்லையா, கட்டி பெருங்காயம், அது வந்து இதில் போட்டுடலாம். வெங்காயம் வந்து ரொம்ப தேவையில்லை, அதனால் வந்து ஒரு 10 வெங்காயம் கிட்ட தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள், இந்த பூண்டு வந்து நல்லா கலர் வந்து இந்த அளவு வந்தால் போதும். இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து வதக்கிட்டோன்னா அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து குழம்புல வேறு மாதிரி இருக்கும். என்ன பண்ணலான்னா குழம்பு ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்ச புளி வந்து நம்ம சேர்த்தாச்சு. பூண்டு குழம்பு வந்து நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. கோஸ் பொரியல் வந்து தாளித்து அப்படியே இது ஒரு பக்கம் வேகட்டும். அப்புறம் அப்படியே இட்லி ஊற்றி வச்சிடலாம். ஓகே, இட்லி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, அடியில் வர கட்டிகிட்டே இருக்கு. நம்ம பார்த்து இங்கே பார்த்தீங்கன்னா சாதமும் வெந்துருச்சு, வடிச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பருப்பு, பாசிப்பருப்பு, இது கூட வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து ஒரு 4 பல்லு பூண்டு, வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் கீறிட்டு அப்படியே வந்து மூடி வச்சு நம்ம வந்து ஒரு 3 விசில் விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அப்படியே கொத்தமல்லி மட்டும் கொஞ்சமாக போட்டுட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா கீரையும், பாலக்கீரை, முருங்கைக்கீரை, அப்புறம் பார்த்தா மஷ்ரூம் வாங்கியிருக்கேன். அவர் வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவார், அதனால் ஓடி போய் வாங்கிட்டு வந்துட்டேன். சமையல் வேலையை அப்படியே விட்டுட்டு ஓடிட்டேன். சரி, அப்படியே வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தா கோஸ் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் இட்லி
இட்லியும் வந்து வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இட்லி வரையும் அவிச்சிட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. காலையில் ஒர்க்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6:30 இந்த மாதிரி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து சாப்பாடு எல்லாமே செய்துட்டேன் ஓரளவுக்கு. அப்பளம் மட்டும் வறுக்கணும், அது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. இப்போ போயிட்டு பசங்களை குளிக்க வச்சு அவங்கள எழுப்பி விட்டுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடுலாம் முடிச்சிட்டோம். வாங்க என்னென்ன செய்திருக்கான்னு பார்த்துடலாம். சாதம், பூண்டு குழம்பு, தால். இது பார்த்தீங்கன்னா தால், இட்லி, கேரட் பொரியல். அதே ஒரு ஈவத்துக்கு மாதுளம்பழம் இந்த மாதிரி உரிக்கிறதுக்கு வந்து நான் வந்து ஃப்ரூட்ஸ் கடையிலேருந்து தான் கற்றுக்கிட்டேன். அவங்க தான் அழகாக இப்படி ஒரு 2 தட்டு தட்டினா அப்படியே இப்போ கடான்னு விடுவோம். பாய். இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா என் பசங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்கங்க. நான் ஒன்றும் அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டேன். சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்காந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து காலையிலேருந்து நம்ம 5 மணிலேருந்து கரெக்டாக ஒரு 8:15 வரையும் நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கோம். அப்படியே பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்டையும் உங்களோட ஆதரவையும் எனக்கு கொடுங்க. அப்படியே மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து நம்மளோட வீடியோ வந்து வளர்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படி மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது இருந்தால் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இவ்வளோ தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஸ்கூலில் கொண்டு பசங்களை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் சாப்பிடுவோம். 2 பேருமே இப்போ அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் வீட்டில் நிறைய வேலையெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலையெல்லாம் நிறையா இருக்கும். அந்த வேலையெல்லாம் செய்யணும். அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நான் இதோட இந்த வேலைக்கு முடிச்சுக்கிறேங்க. பாய்.